காஞ்சி, அரியலூர், கோவை, கரூர் உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 7ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை பகுதிகளில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை. திருவள்ளூர் நகர்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கொட்டும் மழை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை. திருத்தணியிலும் மழை பெய்ததால் அக்னியின் தாக்கம் குறைந்தது. சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் திடீரென்று அக்னியின் தாக்கம் குறைந்து சூழ்ந்த மேக கூட்டங்கள். போரூர், வலசரவாக்கம் பகுதிகளிலும் சட்டென்று குளுமையாக மாறிய வானிலை. கோவை மருதமலை அருகே திடீரென்று சூறாவளி போல் சுழன்றடித்த புழுதி காற்று. உதகை முதுமலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் முதுமலை மலையேற்றம் தற்காலிகமாக நிறுத்தம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. கோடை வெப்பம் தணிந்து குளுமை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை விமான நிலைய பகுதியில் திடீரென்ற சூறைக்காற்று, மின்னலுடன் மழை பெய்ததால் விமான சேவைகள் பாதிப்பு. சிங்கப்பூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற விமானங்கள் புறப்படுவதற்கு முன் தத்தளிப்பு. வண்டலூர், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பலத்த மழை. மன்னிவாக்கத்தில் சரிந்து விழுந்த சாலையோர கடை. சென்னை அடுத்த திருநின்றவூரில் சூறைக்காற்றில் மரத்தில் இருந்து விழுந்த தேங்காய்கள். நல்வாய்ப்பாக கீழே இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 11 இடங்களில் வெயில் சதம். அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் அவதிக்குள்ளான மக்கள். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் நடைபெற்ற இளநிலை நீட் மருத்துவ தேர்வு. கடும் கட்டுப்பாடுகளுடன் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள். கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நீட் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள். ஹேர் கிளிப், கைக்குட்டை, அரைஞான் கயிறு உள்ளிட்டவற்றுக்கும் தடை. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே 17 வயது சிறுமி தற்கொலை. நீட் தேர்வு அச்சத்தால் விபரீத முடிவு. மதுரையில் 2 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் நீட் தேர்வு மையங்களாக இருந்ததில் குழப்பம். மையம் மாறிச் சென்றதால் தேர்வு எழுத முடியாமல் திரும்பி போன மாணவி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தாலியை கழற்றி தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைத்த கணவர். சென்னையில் முழுக்கை சட்டை போட்டு தேர்வு எழுத வந்த மகனுக்கு தன்னுடைய அரக்கை சட்டையை போட்டு அனுப்பிய தந்தை. திருப்பூரில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட மாணவி. பைக்கில் அழைத்து சென்று புதிய உடை வாங்கி கொடுத்த பெண் காவலர். சுடிதார் முழுவதும் இருந்த பட்டன்களை நீக்கச் சொன்னதால் அழுது விட்டேன். திருப்பூரில் முதல் முறையாக நீட் தேர்வு எழுதிய மாணவி கனிமொழி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. ட்ரெஸ்ல நிறைய பட்டன்ஸ் இருந்ததுனால உள்ள அலோவ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அந்த நேரம் பட்டன் வந்து இருக்கிறதுனால எழுதக்கூடாதுன்னு சொன்னதுனால எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப பயம் வந்துருச்சு, அழுதுட்டேன்.
எடப்பாடிக்கு பதிலாக சேலத்திற்கு நீட் தேர்வு எழுத வந்த மாணவி. தருமபுரியில் மையம் உள்ள நிலையில் தெரியாமல் சேலத்திற்கு வந்த மாணவியும் திருப்பி அனுப்பப்பட்டார். நீட் நுழைவுத் தேர்வு கடினமாக இருந்ததாக தேர்வை எழுதிய மாணவியர் கருத்து. மாநில பாடத்திட்டத்திலிருந்து குறைந்த அளவில் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் வருத்தம். பயாலஜி ஈஸியாகவே இருந்தது. எல்லாமே புக்லேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லைன்ஸாகவே இருந்தது. ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. எனக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் டைம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. மீதி ஃபுல்லாக ஒரு 10-15 ஆன்சரே வரல. டஃப்பாக இருந்துச்சு. ஜேஇ லெவலுக்கு கேட்டாங்க. விமானப்படை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பஹல்காம் தாக்குதல் நடைபெற்ற நிலையில் சுமார் 45 நிமிடங்கள் ஆலோசனை. இந்திய கப்பல்களுக்கு பாகிஸ்தான் துறைமுகங்களில் தடை விதிப்பு. இந்தியா விதித்த தடைக்கு பதிலடியாக முடிவு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான், முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோவின் எக்ஸ் தள பக்கங்கள் இந்தியாவில் முடக்கம். அவதூறு பரப்புவதாக கூறி மத்திய அரசு நடவடிக்கை. கொடைக்கானலில் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்து திறந்தவெளி ஜீப்பில் விடுதிக்கு திரும்பிய விஜய். ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவி உற்சாகம். கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார். நகருக்குள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிகம் காணப்படுவதாகவும் தகவல். ராஜ்சபா சீட் தருவதாக கூறிய அதிமுக கூறியது உண்மை என்று தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் திட்டவட்டம். நேரம் வரும்போது அனைத்தையும் தெரியப்படுத்த உள்ளதாகவும் பேட்டி. முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் கூட்டணி பற்றி மட்டும் பேசி வருவதாகவும் விமர்சனம். முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதில் இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி இதை பற்றி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி பிரஷர் கூட்டணி அல்ல, பிளஷர் கூட்டணி. முதல்வர் மு க ஸ்டாலின் தான் மிகுந்த பிரஷரில் இருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். கூட்டணி மேல நீங்க பிரஷர் வைக்கிறீங்க, நாங்க பிரஷர் வைக்கிறோமா? ஆக எல்லா பிரஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது பிரஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சாதித்தார் என்று பட்டியல் போடுவாரா? அழுத்தம் காரணமாக இல்லாமல் மகிழ்ச்சியுடன் கூட்டணி அமைத்ததாக கூறிய நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய வைஷ்ணவி பாஜகவில் சேர அழைப்பு விடுத்த வானதி சீனிவாசன். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும். அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம். இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறார். கோத்தகிரியில் 2வது நாளாக காய்கறி கண்காட்சி. பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் இரவு முழுவதுமாக ரோந்து. 100க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வரும் காவல்துறை. மதுரை ஆதீனத்தின் வாகனம் விபத்திற்குள்ளானதில் சதித்திட்டம் எதுவும் இல்லை என்று காவல்துறை விளக்கம். ஆதீனத்தின் வாகன ஓட்டுநர் கவனக்குறைவாக ஓட்டிச் சென்றதே விபத்திற்கு காரணம் என்றும் தகவல். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி பாலத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தனர். மகள் மட்டும் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவ செலவை ஏற்ற தமிழ்நாடு அரசு.
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே கல்லாற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயற்சி. 2 இளைஞர்கள் தவறி விழுந்து உயிரிழப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஊத்தா மூலமாக போட்டி போட்டு ஜிலேபி, கட்லா மீன்களை பிடித்த மக்கள் உற்சாகம். திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகளுக்கு பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி. 100கணக்கான இசை கலைஞர்கள் பங்கேற்பு. அக்னி நட்சத்திரத்தை ஒட்டி அண்ணாமலையாரை குளிர்விக்கக்கூடிய விதமாக தாராபிஷேகம். லிங்கத்தின் மீது துளி துளியாக விழும் நீர். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட மட்டன் குழம்பில் தேரை இருந்ததாக புகார். உரிய விளக்கம் அளிக்காமல் ஹோட்டல் நிர்வாகத்தினர் அலட்சியம் செய்ததாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே காதலை எதிர்த்த தந்தை கொலை. சாக்கு முட்டையில் கட்டி கிணற்றில் வீசிய மகன் கைது. நாமக்கல் மண்டல பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 10 காசு அதிகரித்து ₹4.90 விற்பனை. கடந்த 9 நாட்களில் முட்டையின் விலை 90 காசு அதிகரிப்பு. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஆலங்கட்டி மழை. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. ராமர் ஒரு புராண நம்பிக்கை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசியதாக பாஜக குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை நாடு மன்னிக்காது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனவாலா கண்டனம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் 700 அடி பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு. உத்தரகண்டில் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவில் திறப்பு. 15 டன் மலர்களால் கோவில் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு உற்சாக வரவேற்பு. இஸ்ரேலில் உள்ள பென் குரியன் விமான நிலையத்தில் ஏவுகணை வீசி தாக்கிய ஏமன். விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் ஓட்டம். இந்தியாவிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிலுக்கு செல்லக்கூடிய விமானங்களுக்கு தடை. விமான நிலையம் அருகே ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற நிலையில் மே 6ஆம் தேதி வரை தடை விதித்தது மத்திய அரசு. இலங்கையில் நடைபெறக்கூடிய முத்தடுப்பு தொடரில் இலங்கையிடம் தோல்வியடைந்து இந்திய மகளிர் அணி. கடைசி ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது இலங்கை. ஆவடி குன்றத்தூரில் நீட் தேர்வின் போது பலத்த காற்றால் சிறிது நேரம் தடைப்பட்ட மின்சாரம். மாணவர்கள் அவதிக்குள்ளான நிலையில் நீட் மையத்தை முற்றுகையிட்ட மக்கள். வக்ஃபு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் பதில் மனு தாக்கல். மத்திய அரசின் வாதங்கள் உண்மைக்கு புறம்பானது என்று குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை பொன் அமராவதியில் பயணியிடம் அதட்டலாக பேசிய அரசு பேருந்து ஓட்டுநர். மரியாதையின்றி ஓட்டர் பேசிய வீடியோ வெளியான நிலையில் பணி நீக்கம். கரூர் மாவட்டம் பாலவிடுதியில் கனரக வாகனங்களை மறித்து பணம் பறித்த காவலர். வீடியோ வெளியான நிலையில் பணியிட மாற்றம்.